எங்கள் அண்ணன் செந்தமணன் சீமானோடு 15 ஆண்டுகளில் நான் 30 முறை சண்டை போட்டிருக்கிறேன். பலருக்கு தெரியும், தம்பிக்கு தெரியும், அண்ணனுக்கு தெரியும். ஆனால் இது அண்ணன் தம்பிக்கான சின்ன சின்ன ஒரு கருத்து முரண். சமூகங்களுக்குள் பல முரண்பாடுகள் இருக்கிறது. வரலாற்று முரண்கள், தொழில் முரண்கள், சாதிய முரண்கள், சமய முரண்கள், இதெல்லாம் அக முரண்பாடுகள் தான். இது புறப்பகை அல்ல. அண்ணன் தம்பி சண்டைகள் தான். அதுபோல கட்சிக்குள்ளும் சரி, இயக்கங்களுக்கும் சரி, கொள்கைக்குள்ளும் சரி, தமிழ் தேசியத்தை தலை தூக்க விடாமல் செய்வதற்கு மிகப்பெரிய சூழ்ச்சியை திராவிட கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது. அடுத்த உதயநிதி, பிறகு இன்பதேவி, இதற்கு நாம் தற்கொலை செய்து விடலாம். நாம் அரசியல் நடத்த வேண்டிய தேவையில்லை. எப்படி நம்முடைய வேளாண்மை பட்டியலில் சிக்குண்டு சிதைந்து கிடக்கிறார்களோ, இதை போல ஒவ்வொரு தமிழ் சமூகமும் ஒவ்வொரு ஆரிய திராவிட தலித்திய சூழ்ச்சிகளுக்குள் சிக்கி சிதைந்து கிடக்கிறது. இதனால் தான் இந்த மண்ணிலே ஒரு தமிழர் அரசியலை நம்மால் கட்டி எழுப்ப முடியவில்லை. எனவே தேவேந்திர வேளாண்மையுடைய பட்டியல் வெளியேற்றம் என்பது தமிழ் தேசிய அரசியலின் முதல் படிநிலை. இதை போல் ஒவ்வொரு சமூகமும் சமூக வீழ்ச்சி பெறுகிற போதுதான் அது தமிழ் இன வீழ்ச்சியாக மலர்ந்து தமிழ்நாட்டு அரசியலை தமிழர்கள் கோலோச்சுகிற ஒரு நிலையை நமக்கு தரும். 1936 முன்பு ஆங்கிலேயர் ஆட்சியிலே லோக்கியன் குழு, சைமன் குழு என்ற 2 குழுக்கள் உருவாக்கப்பட்டு அந்த அடிப்படையில் இந்த மண்ணின் மக்களை பட்டியல் சாதிகளிலே வைக்கக்கூடாது, குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாலும் அவர்கள் சமூக இழிவுகளுக்குள் ஆளாகாமல் தீண்டப்படாத சாதியாக கருதப்படாத சாதிகளை பட்டியல் சாதிகளில் வைக்கப்படாது என்று அந்த குழு வலியுறுத்திய போதும் அந்த குழுவினுடைய விதிமுறைகளை பின்பற்றி உருவாக்கப்பட்ட ஷெட்யூல்டு காஸ்ட் என்கிற அந்த பட்டியல் வகுப்பில் தேவேந்திர வேளாளர்கள் சேர்க்கப்பட்டது என்பது ஒரு வரலாற்று பெரும் பிழை. அந்த பிழையை தொடர்ந்து நெல் நாகரிகத்தையும் வேளாண் பண்பாட்டையும் கொண்ட தேவேந்திர வேளாளர்களை இந்த பட்டியல் சாதிகளிலே சிக்க வைத்து அவர்களுக்கு அறிஞர் என்றும் ஆதிதிராவிடன் என்றும் தாழ்த்தப்பட்டவன் என்றும் தலித் என்றும் முத்திரைகளை குத்தி அவருடைய முகவரியை அழித்து ஒரு தமிழ் சமூகத்துடைய அடையாளத்தை இங்கு அளித்திருக்கிறார்கள். இப்போதுதான் தமிழ் தேசிய அரசியல் பொங்கி எழுகிற காலத்தில் தான் எங்கள் அண்ணன் செந்தமணன் சீமானுடைய குரல், தமிழ் சமூகத்தினுடைய அடையாளங்களை மீட்டெடுக்கக்கூடிய குரல் ஒலிப்பதுதான் இன்றைக்கு தமிழர்களுடைய முகவரி தெரிந்திருக்கிறது. இன்றைக்குத்தான் நம்முடைய முகவரியை கண்டறிந்திருக்கிறோம். ஒரு யானை பலம் பொருந்திய, ஒரு வலிமை மிக்க, ஒரு போர்க்குணமிக்க ஒரு படைவழி சமூகத்தை எப்படி யானையை அங்குசத்தால் அடக்கி அந்த யானையை கோயில் தெருவுகளிலே பிச்சை எடுக்க விடுவார்களோ, அதை போல ஒரு எண்ணிக்கை வலிமை உள்ள தென் தமிழகத்தில் லட்சக்கணக்கான எண்ணிக்கை உள்ள தேவேந்திர வேளாளர்களை இழிவுமுத்திரை குத்தி இன்றைக்கு வரை குத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் ஆதிதிராவிடர் என்றுதான் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஷெட்யூல்டு காஸ்ட் என்பதற்கு தமிழ்நாடு அரசால் மொழியாக்கம் கூட செய்ய முடியாத ஒரு அரசு இங்கே இருக்கிறது. மு.க. ஸ்டாலினை பார்த்து நாங்கள் கேட்கிறோம். பக்கத்தில் பாண்டிச்சேரியில் போய் பாருங்கள். ஷெட்யூல்டு காஸ்ட் என்றால் அவர்கள் பட்டியல் சாதி என்றுதான் மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். கேரளாவில் போய் பாருங்கள். பட்டியல் சாதிகள், பட்டிய சாதிக்காரர் என்று அவர்கள் மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மொழியாக்கத்தை கூட நீங்கள் ஏன் செய்யவில்லை என்றால் இங்கே ஒரு தமிழ் சமூகத்துடைய முகவரி வெளியே தெரிந்துவிடக் கூடாது. நீங்கள் திராவிட ஆட்சி நடத்துவதற்காக பழந்தமிழ் சமூகத்தின் மீது நீங்கள் ஆதிதிராவிடர் என்ற பெயரை திணிக்கிறீர்கள். ஆனால் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட அருந்ததியர் சமூகத்திற்கு நீங்கள் ஆதி தமிழர் என்று பெயர் சுட்டி மகிழ்கிறீர்கள். உங்களுடைய யோக்கியத்தனம் இன்றைக்கு அம்பலப்பட்டு போய் கிடக்கிறது. அதைவிட உள்ஒதுக்கீடு, அருந்ததியர் சமூக பெருமக்கள் அந்த சமூகத்தை அரசியல் படுத்துகிற அன்பு தம்பிமார்கள், அண்ணன்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இதில் பகடக்கையா ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உள்ஒதுக்கீடு என்பது, அதில் சுழற்சி முறை என்பது திராவிட சூழ்ச்சி முறை. அந்த ரோஸ்டர் சிஸ்டம் ஒழிக்கப்பட வேண்டும். அது தேவேந்திர வேளாளருடைய பழைய சமூகத்துடைய உரிமைகளை முற்றும் முழுதாக பறிக்கக்கூடிய திட்டம். சட்டத்திற்கும் சமூக நீதிக்கும் எதிரானது அருந்தையருடைய உள்ஒதுக்கீடு. நாங்கள் அருந்தையர்களுக்கு உள்ஒதுக்கீடு, ஒதுக்கீடு, இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை. மக்கள் தொகை அடிப்படையில் அருந்ததிய சமூகத்திற்கான இடப்பங்கீட்டை நீங்கள் வழங்குங்கள். அவர்களுக்கு சிறப்பு சலுகைகளை செய்யுங்கள். அந்த மக்கள் பின்தங்கி இருக்கிறார்கள், சமூக இழிவு சுமந்து இருக்கிறார்கள். அவர்கள் மேலிருந்து வர வேண்டும். அதற்கு நாங்களும் துணை நிற்கிறோம். ஆனால்
நீங்கள் கொடுக்கிற அந்த உள் ஒதுக்கீடு அதில் சுழற்சி முறை என்பது முற்று முழுதாக சட்டத்திற்கும் சமூக நீதிக்கும் எதிரானது என்பதை அனைவரும் அனைத்து அரசியல் கட்சியினரும் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு போல 3.5 விழுக்காடு தனி ஒதுக்கீடாக நீங்கள் கொடுத்தால் அது எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. இதை உள்ஒதுக்கீட்டை கொண்டாடுகிற சமூக விரோதிகள் மனதில் கொள்ள வேண்டும். சமூக விரோதிகள் மனதில் கொள்ள வேண்டும். இது தமிழ் தேசியத்தின் மீது, தமிழ் தேசிய பேரிடத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற போர். இந்த போரை புரியாமல் அருந்ததியர் சமூகம் வருத்தம் கொள்ள தேவையில்லை. உங்களுக்கான ஒதுக்கீடு மக்கள் தொகை அடிப்படையில் வழங்குவதற்கு வகை செய்கிற அந்த அரசியலுக்கு என்றைக்கும் தமிழ் தேசியவாதிகள், நாம் தமிழர் கட்சியினர், அண்ணன் செந்தமிழன் சீமான் உட்பட அனைவரும் நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம். இந்த நுண்ணரசியலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நுண்ணரசியல் ஒட்டுமொத்த 3 விழுக்காடு மட்டுமல்ல உள்ஒதுக்கீடு, அதில் சுழற்சி முறை என்ற போது 14 ஆண்டுகளாக 18 விழுக்காடும் அருந்ததியர் சமூகத்தில் தான் சென்று கொண்டிருக்கிறது. இங்கே 14 ஆண்டுகளாக அரசு பதவிக்கு தேவேந்திர வேளாளர்களோ பறையர் சமூகமோ போக முடியவில்லை என்பதுதான் இயல்பான உண்மை. இந்த உண்மையை அறிவுள்ள அரசாக இருந்தால் கருத்தில் கொண்டு அதை திரும்ப பெற்று சரியான சமூக நீதியை வழங்கும். ஆனால் இவர்கள் வழங்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் தமிழகத்தை தெலுங்குமயமாக்கக்கூடிய திட்டம் கர்நாடகனுடைய திட்டம். அந்த திட்டத்திற்கு தேவேந்திர வேளாளர்களும் பறையர் சமூகமும் இன்றைக்கு நேரடியாக இடஒதுக்கீடு என்கிற அந்த திட்டத்திலே பலியாகி இருக்கிறார்கள். இது ஒரு மாணவர் புரட்சி இங்கே வெடிக்க வேண்டும். கல்வியாளர் புரட்சி இங்கே வெடிக்க வேண்டும். வெடித்தால் தான் விடியும். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த சொல்லி நாம் கோரிக்கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டில் அது நடக்காது. திராவிடம் ஒழிந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் அமருகிற போதுதான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த மண்ணிலே நடக்கும். திராவிடம் ஒழிக்கப்பட வேண்டும். திராவிடத்தை தாங்கி நிற்கிற திமுக ஒழிக்கப்பட வேண்டும். திமுகவை ஆளுகிற கருணாநிதியுடைய குடும்பம் தமிழக அரசியலில் இருந்து அகற்றப்பட வேண்டும். இதை தவிர வேறு மாற்று வழியே கிடையாது, விடியே கிடையாது. இடஒதுக்கீடு மட்டுமல்ல, எல்லா சிக்கலுக்கும் தீர்வு திராவிடம். அதை ஒழித்தால் தான் நமக்கு வாழ்வு. அடுத்ததாக சொல்லுகிறோம், அடித்து சொல்லுகிறோம், திராவிடம் என்பது தமிழ் இல்லை, திராவிடர் என்பவர் தமிழ் இல்லை. இதற்கு மேல பேச கிடையாது. இவ்வளவுதான். ஐயா பாவனர் சொன்னாரு, தமிழர் நாடு என்கிற சொற்கள் அன்றி திராவிட நாடு என்கிற சொற்கள் இங்கே ஒழிக்க கூடாது என்று ஐயா பாவனர் சொல்லுகிறார். பெருஞ்சித்தனால் எடுத்து வைக்கிறார் தமிழ் தேசிய அரசியலை. தமிழருக்கு திராவிடம் என்பதோ அயன்மை, தமிழருக்கு இந்தியம் என்பது எதிர்மை, தமிழருக்கு தமிழனே பொருந்திடும் எண்ணை, தமிழ் தேசியமே என்றும் பேருமை என்று எங்கள் ஐயா பெருஞ்சித்திரனார் தமிழ் தேசியத்திற்கு இலக்கணம் வகுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று என்று குழப்புகிற ஒரு கோமாளித்தனமான ஒரு கூட்டு இங்கே நடைபெறுகிறது. திராவிடம் என்பது சாக்கடை அரசியல், தமிழ் தேசியம் என்பது பூக்கடை அரசியல். இதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் தாய், திராவிடம் என்பது தாசி. திராவிட தாசினே ஒரு புத்தகம் இருக்கு. இது நமக்கு சொன்னது ராமசாமி நாயக்கர், வேற யாரும் கிடையாது. அவர் மூலமாகத்தான் அறிந்து கொண்டோம். தமிழ் தாய் எண்ணற்ற இலக்கியங்களை நமக்கு ஈண்டெடுத்து போட்டிருக்கிறாள். நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிப்பு 10, பரிபாடல், கலைத்தொகை, அகநானூறு, புறநானூறு என்று திருமுருகாற்றுப்படை, புறநாற்றுப்படை, பெரும்பாலாற்றுப்படை, சிறுபாலாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, மலைபடுகடாம், பட்டினப்பாறை என்று 14 நெற்கணக்கு நூல்கள், நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனிமை 40, கடவுளி 40, கார் 40, ஐம்பது 50, திணைமொழி 50, ஐங்கணி 70, திணைமாலை 150, திருக்குறள், திருகடிகம், ஆசாரத்தொகை, படமொழி 400, சிறுவஞ்ச மூலம், முதுமொழி காஞ்சி, ஏராதி, கைவிலை என்று எண்ணத்தை இலக்கியங்களை ஈண்டெடுத்து போட்டவன் நம்முடைய தமிழ் தாய். சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாவதி, ஜீவன சிந்தாமணி என்று 50 காப்பியங்களை ஈண்டெடுத்து போட்டவன் நம்முடைய தமிழ் தாய்.
தொன்மங்கள், புராணங்கள், பள்ளி இலக்கியங்கள் வரை ஈழத்தில் எண்ணற்ற இலக்கியங்கள், இந்த இலக்கிய வளம் பொருந்திய நம்முடைய தமிழ் மொழியை கலக்கக்கூடிய இந்த மண்ணில் ஒரே ஒரு கட்சி, அது நாம் தமிழர் கட்சி. இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால்தான் இந்த மொழி காக்கப்படும். வேறு வாய்ப்பே கிடையாது, வேறு வாய்ப்பே கிடையாது. இதை தமிழ் தேசிய உணர்வாளர்கள் புரிந்து கொண்டு நம்மிடம் இருக்கக்கூடிய உளவியல் கோளாறுகள், தன் முனைப்புகள், இவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அரசியல் இயக்கம் என்றால் நாடு தழுவிய நாம் தமிழர் கட்சியோடு இணைந்து நிற்க வேண்டியது காலத்தின் தேவை என்பதை எமது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். எமது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்த இனத்திற்கு எதிர்காலம் இல்லை. அடுத்த உதயநிதி, பிறகு இன்பதேவி, இதற்கு நாம் தற்கொலை செய்து கொள்ளலாம். நாம் அரசியல் நடத்த வேண்டிய தேவையில்லை. எனவே நமக்குள் எத்தனையோ தமிழ் சமூகங்களுக்குள் பல முரண்பாடுகள் இருக்கிறது. வரலாற்று முரண்கள், தொழில் முரண்கள், சாதிய முரண்கள், சமய முரண்கள், இதெல்லாம் அக முரண்பாடுகள் தான். இது புறப்பகை அல்ல. அண்ணன் தம்பி சண்டைகள் தான். அதுபோல கட்சிக்குள்ளும் சரி, இயக்கங்களுக்கும் சரி, கொள்கைக்குள்ளும் சரி. இன்னும் ஒரு உண்மையை நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன். அண்ணன் வருத்தப்பட்டதும் கவலை இல்லை, புரிதலுக்காக சொல்லுகிறேன். எங்க அண்ணன் செந்தமிழன் சீமானோடு கட்சி தொடங்குவதற்கு முன் இருந்து இன்றைக்கு 15 ஆண்டுகளாக நான் பயணித்து வந்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த கட்சியில் உறுப்பினர் கூட இல்லை, ஆனால் நான் தான் இந்த கட்சி. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானோடு 15 ஆண்டுகளில் நான் 30 முறை சண்டை போட்டிருக்கிறேன். பலருக்கு தெரியும், தம்பிக்கு தெரியும், அண்ணனுக்கு தெரியும். ஆனால் இது அண்ணன் தம்பிக்கான சின்ன சின்ன ஒரு கருத்து முரண். இதை பகை உணர்ச்சியாக கொண்டால் எல்லோருக்கும் ஒரு வீர் தோற்பிலும் தோற்பது நம்முடைய 26 தமிழ் தேசியம் வெல்லணும், நாம் தமிழர் கட்சி வெல்லணும். அதற்கு தமிழ் தேசிய ஆதரவாளர்கள், உணர்வாளர்கள், சின்ன சின்ன குழுக்கள், இயக்கங்கள் எல்லாவற்றையும் இணைத்து நாம் களம் காண வேண்டியது காலத்தின் தேவை என்பதை வலியுறுத்தி தொடர்ந்து நாம் பதிவு செய்கிற கருத்து. இன்றைக்கு தமிழ் தேசியத்தை தலை தூக்க விடாமல் செய்வதற்கு மிகப்பெரிய சூழ்ச்சியை திராவிட கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது. இந்த கௌரவ விரிவுரையாளர்கள் இவர்களுக்கு பாரதிதாசன் பெயரை தாங்கிய பல்கலைக்கழகத்தில் 13 மாதங்களாக ஊதியம் கொடுக்காமல் இந்த அரசு, ஆனால் கருணாநிதி புகழ் பாடுவதற்கு 50.9 கோடிகளை ஒதுக்கிற இந்த அரசு கல்வியை கற்றுத் தருகிற மாணவர்களுக்கு, பேராசிரியர்களுக்கு 13 மாதங்களாக பாரத பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர்களுக்கு பணம் கொடுக்கிறார். கௌரவ விரிவுரையாளர்கள் சொல்லிட்டு தற்காலிக பேராசிரியர்கள் தமிழகத்திலே 7000 பேருக்கு மேல இருக்கிறாங்க. 25,000 தான் ஊதியம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 50,000 அதை அதிகரித்து கொடு என்று அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். பல்கலைக்கழக மானிய குழு அதை கொடு என்று சொல்லுகிறது. மறுக்கிறது இந்த திராவிட அரசு. நீதிமன்றம் சொல்லுகிறார்கள் கொடு அவர்களுக்கு 50,000 என்று. ஆனால் அதையும் மறுத்து இன்றைக்கு அவர்களை போராட தூண்டிக்கிட்டு இருக்கிறது இந்த திராவிட அரசு. இதற்கெல்லாம் தீர்வு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வருகிற போது எத்தனையோ சிக்கல்கள் இருக்கிறது. அத்தனை சிக்கல்களிலும் ஒரே நாள் நாங்கள் இருந்து நல்லுக்குள் உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம். உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய கட்சியாக, ஆட்சியாக நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி அமையும். இதை கல்வியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை மழுங்கடிப்பதற்கு ஒரு சூழ்ச்சியை செய்யறாங்க. திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கம், திராவிட கருத்தியல் பரப்பும் ஆசிரியர் சங்கம் என்று ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். கோவை செடிகளும் உதயநிதி என்கிற அந்த குமுட்டை, அது ஒரு குமுட்டை, உளுமுட்டை, இதுலாம் சேர்ந்து. எனவே ஒருபோதுமே திராவிடத்தை இந்த மண்ணிலே வாழ வைக்க முடியாது. திராவிடத்திற்கு 2026 சாவுமணி அடிக்கிற நாள், 2026 தமிழ் தேசிய அரசியலுக்கு அடிக்கல் நாட்டுகிற நாள். 26 எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானை நாங்கள் அணியினரை ஏற்றுவோம். அந்த உறுதியை ஏற்று உழைப்படுத்துவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.